பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்களை வந்து அடிமையாக பயன்படுத்தி ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே இப்போ ஆண்கள் வந்து பெண்களின் உதவியாளர்கள் தான். பெண்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குது. வாழ்க்கைங்கிறது பெண்களுக்கு சொந்தமானது. அந்த வாழ்க்கைக்கு உதவியாக இருக்க வர்றவன் தான் ஆண் வந்து. அப்படிங்கும்போது பெண்கள் என்ன பண்ணாங்க, ஆண்கள் நல்ல திறமையாக வேலை பார்க்குறான் அவனை வச்சு நிறைய இந்த மாதிரி கட்டமைப்புகளெல்லாம் உருவாக்கி, கண்டுபிடிப்புகளை உருவாக்கி ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு பெண்கள் திட்டம் போட்டாங்க. பெண்களுடைய உள்ளுணர்வு அதான். ஆண்களை அடிமையாக பயன்படுத்தி உதவியாக வச்சு ஆடம்பரமாக வாழ்ந்துடணும் அப்படிங்கிற அந்த பெண்களின் உள்ளுணர்வு. பெரும்பாலான பெண்கள் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பெண்கள் அதுக்கு விதிவிலக்காக அந்த சிந்தனையிலேருந்து விடுபட முயற்சி செய்கிற பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஓகே, அதை அதன்படி ஆண் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான், கட்டமைப்புகளை உருவாக்குறான். கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த ஆண்களுக்கு இந்த கண்டுபிடிப்புகளும் கட்டமைப்புகளுமே பெருசாக தெரியுது, பெண்களை விட பெருசாக தெரியுது. பெண்களுக்காக தான் இதை உருவாக்குறான். இந்த விமானமாக இருக்கட்டும், கப்பலாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், வயர்லெஸ்ஸாக இருக்கட்டும், இப்படி வெளிநாட்டுக்கு போகிறது எல்லாமே பார்த்தா இது பெண்களுக்காக இவன் வந்து உருவாக்குறான். பெண்களும் அதோட நமக்காக தான் இதை உருவாக்குறான்னு நினைக்கிறான். கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, இவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் கட்டமைப்புகள் எல்லாமே பெண்களை விட இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதோட ஒப்பிடும்போது பெண்கள் பெருசாக தெரியல, பெண்கள் சின்னதாக தான் தெரிஞ்சாங்க. பெண்கள் இந்த மொபைல் ஃபோனை அப்போ அதான் மொபைல் ஃபோனை பார்த்தா பெண்கள்கிட்ட பேசவே தோண மாட்டேங்குது. அதுமாதிரி பெண்களுக்கும் மொபைல் ஃபோன் பார்த்தா ஆண்கள்கிட்ட போய் பேசணுங்கிற தோணவே மாட்டேங்குது. உறவுகள் பெரிதில்லை, இதுதான் பெருசு. ஒரு பெண்ணை விட பெரிதானது இந்த உலகத்தில் இருக்குது, அதிசயமானது இந்த உலகத்தில் இருக்குது. பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை விட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சரியமான அதிசயமான விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பெண்களே புறக்கணிக்கப்படுகிறார்கள். பெண்ணிற்காகத்தான், பெண்ணும் என்ன நினச்சா தனக்காகத்தான் இவன் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி கடைசியில் பார்த்தா பெண்களே புறக்கணிக்கப்பட்டாங்க. நீலாம் ஒன்றும் இல்லைப்பா, உன்னை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது, நீ சும்மா பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காத, உன்னை விட பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சரியமான விஷயம் அதிசயமான விஷயம் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்கள் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறாங்களா, ஏன் பெண்கள் கண்டுபிடிக்கலை அப்படின்னா பெண்களும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இப்போ விகிதாச்சாரப்படி ஒரு தீவிரமான ஒரு அணுகுமுறை இதெல்லாம் ஆண்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் தங்களுடைய மதிப்பை இழந்து போனார்கள். ஆண்களை அடிமையாக பயன்படுத்தி ஆடம்பரமாக வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்களுக்கு எப்போவுமே நாம தான் பெருசாக தெரியணும், பெண்களாகிய நாம தான் பெருசாக தெரியணும் அப்படிங்கிற உணர்வு, விழிப்புணர்வோடு தான் ஒரு ஆணிடம் வந்து உதவியை பெற வேண்டும். தன்னை விட பெரிதாக தெரிகிற ஒரு விஷயத்தில் அவன் ஈடுபடக்கூடாது, ஒரு கண்டுபிடிக்க தேடி போகக்கூடாது. தனக்காக தேடணுமே தவிர தன்னை விட தனது மதிப்பு குறைந்து போய்விடக்கூடாது. ஆண்கள் தேடுகிற ஒரு விஷயம் அது தனது மதிப்பை குறைத்து விடக்கூடாது. அப்படிங்கிறதுல பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் தன்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஆண்களை செய்ய சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து அந்த பனைமரத்து மேலே அவளால் ஏற முடியாது அப்படின்னா, அப்போ அந்த ஆணையை ஏற விடக்கூடாது. நாம் ஏறக்கூடாது, ஏன்னா ஏறினா சிராய்ப்பெல்லாம் ஏற்படும், விழுந்து இறந்து போயிடும். அதனால் இந்த ஆண்களை ஏற விட்டு, புருஷனை ஏற விட்டு, பிள்ளையை ஏற விட்டு, அண்ணனை ஏற விட்டு, தம்பியை அந்த பனைமரத்தில் ஏற விட்டு நம்ம பதனி இறக்கி குடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெண்ணால் முடியாத ஒரு விஷயத்தை அந்த ஆண் செய்கிறான். அப்போ ஒருவேளை அந்த பொண்ணு பெண்ணால் முடியாத ஒரு விஷயத்தை ஆண் செய்யும்போது அப்போ அந்த ஆண் தானே பெரியவன், அந்த ஆண் பெரிய ஆளாயிடுறான். அப்போது பெண்களுக்கே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். என்னடா நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இவன் செய்கிறானே அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். பெண்கள்னால் யாருன்னா தலைவர்கள், வாழ்க்கையின் தலைவர்கள், தலைமை பண்பு உடையவர்கள். அதனால் அவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு ஆண் செய்யும்போது ஆண் பெரியவன் ஆகிடுறான். அதனால் ஆண்களை எப்போவுமே சிறிய சிறிய வேலைகளை தான் வாங்கணும். தன்னால் செய்ய முடியாத ஒரு வேலை, தனக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தால் தான் செய்கிறதுக்கு சம்மதிக்காத ஒரு வேலையை ஆண்களை வச்சு செய்யக்கூடாது. தன்னால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் ஆண்களை செய்ய வைக்கணும், தானும் செய்யணும். அந்த ஆண்களை அது மாதிரி ஒரு பெண்ணால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதைத்தான் அந்த ஆண்களை செய்ய வைக்கணும். தன்னால் செய்ய முடியாதுன்னா அந்த ஆண்களுக்கும் அந்த வேலையை கொடுக்காது. ஒன்றை போல தான் ஆண்களும் அப்படிங்கிற நினைப்பு பெண்களுக்கு வேணும். பெண்களாகிய நம்மளை போல தான் அவங்களுக்கும் பயம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, வாழணுங்கிற கனவு இருக்குது, அவங்கள அடிமையாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த எண்ணம் வந்து பெண்களுக்கு வரணும். அது சுத்தமாக பெண்கள்கிட்ட, பெரும்பாலான பெண்கள்கிட்ட இல்லை. அதனால் அந்த தன்னை போல தான் நினைக்கிற பெண்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேரில் நீங்களாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது நீங்களாக கூட இருக்கலாம். நன்றி வேணும். அது மாதிரி வாழ்த்துக்கள். அப்படி ஒரு எண்ணம் இருந்துன்னா வாழ்த்து. அதனால் வந்து ஆண்களை வச்சு ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி ஆண்களை அடிமையாக பயன்படுத்தினா அப்போ ஆண்கள் பெண்களால் செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் ஆண்கள் செய்யும்போது பெண்களை விட பெரிய ஆளாகி கடைசியில் என்ன, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஆகிடும். பெண்களால் செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் ஆண் செய்யும்போது கடைசியில் ஆண் விவரமானவன் ஆகிடுறான், பெண்களுக்கு விவரம் குறைஞ்சி போயிடுது. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாமல் இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாமல் இரு, வீட்டுக்குள்ளே போ அப்படின்றோம். எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் வாய் பேசாத, தெரிஞ்ச மாதிரி பேசாத, போ உள்ளே போ அப்படின்றோம்.
இதுதான் அங்கே நடக்கும். இது நடந்துகிட்ருக்கு, இப்போ நடந்துகிட்ருக்கிறது எல்லாமே அதுதான்.